ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் உடன் உரையாட வந்திருக்கிறார். இது 44வது நாள் 45வது எபிசோட் நவம்பர் 19 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய முதல் பாகம். இந்த முதல் பாகத்தில் விஷால் தர்ஷிகாவுடைய லவ் ஸ்டோரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் UK அக்கௌண்ட்டும் இருக்குது, பேபால் அக்கௌண்ட்டும் அதிலேயே இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். சாஸ்தா, சித்ரா, சிமி, தருண், ஸோ 4 பேரும் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்தீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 44வது நாள் 45வது எபிசோட் நவம்பர் 19 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு விரிவான பார்வையாக லைவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆண்கள் மிக கேவலமாகவும் அவன் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாகவும் இன்றைக்கி நடந்துக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் இன்றைக்கி நடந்த ஒரு இருக்கு இல்லையா, இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா நான் பார்க்குறேன். அதாவது அத்தனை பேர் அத்தனை டாஸ்க்கு கொடுக்கும் போதும், அத்தனை பேர் அவ்வளவு ஆண்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணும் போதும் அதை ஒரு பெரிய விஷயமாவே கேட்கல. உதாரணத்துக்கு மஞ்சரி அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, ஓகேவா? அந்த அவ்வளவு டார்ச்சர் பண்ணும்போது ஏன்பா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுக்குற அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி தீபக் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சமம்னு என்னது எல்லாம் முடிஞ்சு ஒரு பொண்ணை ஒரு கதற நிலைமைக்கு எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் சமம் அப்படின்னீங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஏன் அதை வாயே திறக்காமல் வேடிக்கை பார்த்தீங்கன்றதான் என் கேள்வி. அதை விட அதாவது ஆர்டிகுலேட்டிவாக பேசுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் ஒருத்தவங்க எதிராளுடைய வீக்னஸை வச்சு இன்னைக்கு விளையாடின முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவருடைய டவுன்ஃபால் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். கரெக்டான. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாருல, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நான் மார்க் மை வேர்ட், ஒருவேளை முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணார்னா அசீம் எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆரி ஷோ பண்ணுறாரு. அதன் பிறகு ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அசீம் ஏகப்பட்ட கெட்ட பேரோட போனார். ஆக்சுவலி டாக்ஸிக்கோடைய எக்ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி போனார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த முத்துக்குமரன் அடைவார்ன்றது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா கேம் படி நியாயப்படி தர்மப்படி எத்திக்கல் படி எல்லாமே ஓகே தான். அவர் செய்யறதுக்கு கரெக்டாக அவர் சம்பளம் வாங்குறாரு. எல்லாரும் எதிரிகளையும் ஒழிச்சு கட்டிட்டு நீங்கள் மேலே வரணுன்ட்டு தான். இப்போ இதை நீங்கள் ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் நீங்கள் சூப்பராக சரியாக பண்ணிருக்கீங்க நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2 நாள் கழிச்சு கூட அவர் அந்த டாபிக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கூட அவர் பண்ணிருக்கலான்றது நான் என்னோட விஷயம். இன்னைக்குதான் உள்ளார வந்திருக்காங்க, இன்னைக்குதான் கேப்டனா பொறுப்பேற்றிருக்காங்க. நீங்க தான் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்க, ஏகப்பட்ட தண்டாலிடன்னு சொல்லி பக்கத்துல ஒரு பொண்ணு உங்களை போதும்னு சொல்லியிருக்கு. போறப்ப அதை பிரச்சனையாக்கி இப்போ இந்த இடத்துல பெண்களுடைய பாவம் பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு பெரிய வீக்னஸா இருக்கு. அப்புறம் பொறாமை, யார் இங்க பெஸ்டா இருக்கணும்ன்ற அந்த பொறாமை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கு. நீ என்ன கேள்வி கேட்கிறேன், நான் உன்னை கேள்வி கேட்பேன். இன்னைய வரலையும் ஏன் மாமியார் சண்டை முற்று பெறவே இல்லை. இன்னும் இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு வாய்ஸ் நோட்டு கொடுத்து வச்சு சாவர அளவுக்கு தான் இன்னமும் தமிழ் சமூகம் இருக்குதுன்னா அது காரணம் என்னவா இருக்கும்? ஏன் இன்னைய வரலையும் வருது? ஏன் ரேகிங் தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு? ஸோ அதிகாரம் ஒன்று வரும்போது நான் கீழே இருந்து மேலே வரேன். நான் என் புருஷன்கிட்ட உதவாங்கினேன், என் பொட்டாட்டிக்கு இது மாமியார் கிட்ட திட்டு வாங்கினேன், நான் ஒரு பொண்ணை நான் இதே மாதிரியான ஒரு ரூலரா வரும்போது நான் நாஸ்தி பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைய வரலையும் மாமியாருங்கள் இன்னைக்கு வரலையும் வர்றது காரணம். அதே தான் ரேகிங்கும். இப்போ ரேகிங்ல போன வாட்டி நம்ம கஷ்டப்பட்டோம்டா, இப்போ அவனுக்கு வரானுங்க அதே கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னும் போது ரேகிங்கோட அளவு மட்டுமா குறையதோ கோசரம், ஆனால் ரேகிங் முற்றிலுமா போல. கண்டிப்பாக. அப்ப அந்த ரேகிங் முற்றிலுமா போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க தலைமையில் ஏறி உட்காந்துருக்கின்ற பயமும் வருது. இது மாதிரி இது ரொம்ப பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டே போயிருக்கலாம். பட் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்ல வரேன். முதல் நாளே உங்களுடைய நண்பர்ன்ற முறையிலையும் ஃபன்னா பேசின விஷயத்திலையும் நீங்க அதை ஒரு கதையா ஒன்று எடுத்துட்டு அந்த பொண்ணை கார்னர் பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தையை கோக்கறத அழகா கோத்து இதுதானே அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை கோத்து அவர் எடுத்துட்டு வந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? பாத்துட்டே இருக்கீங்க.
இல்ல நான் வந்து இங்க மொபைல்ல வந்து டவுனா தெரியுது, அது டிவில எப்படி தெரியுதுன்ற பாக்குற அப்படி ஆர்வத்துக்காக. சொன்னீங்கன்னா நீங்க நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. மேல தலைக்கு மேல ஹெட்ரூம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஹெட்ரூம் இருக்கு பாருங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அதை மாதிரி தான் வச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஓ, நீங்க ஃப்ரேம்லாம் பாத்துறீங்களா? சூப்பர், நல்ல விஷயம் தான். கரெக்ட். இப்ப பாருங்க ஃப்ரேம் கரெக்டா இருக்கு பாருங்க. சரி, வாங்க. தட்ஸ் ஆல். சோ அந்த அந்த வார்த்தையை கோத்து இப்ப எதிராளியே வந்து ஒத்துக்க வைக்கிற அந்த ஒரு திறன் வந்து முத்துக்குமரனுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்வீங்க, டக்குன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு தோன்ற விஷயத்த கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா இல்லையே இதுல ஏதோ தப்பு இருக்கே, நம்ம அப்படியே கரெக்ட் தானே. இப்ப சொல்லும் பொழுது இது இப்படி பண்ணும்பொழுது இப்படி பண்ணாங்கல்ல கரெக்ட் தானே, ஆமாம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதேதான். இப்ப அந்த மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பண்ணாரு. ஸோ மேல வந்து ஜாக்கி டிவியோட வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அது ஜாக்கி டிவி எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் அதில் வந்து பகிர்ந்துக்கிறோம். ஸோ மேலே இருக்க லிங்கை வாட்ஸ்அப் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. சங்கீதா சண்முகம், பிரியா, கார்த்திகேயன், உமா, கௌரி, சந்தியா, சிமி, ரஃபீக், விக்கி, தீபா சிவா, ஷர்மிளா, பவானி, ஜிகே, அதுக்கப்புறம் வந்து ராதா, யோஷிகா, அரவிந்த், ரஃபீக், பவானி, ஃபாத்திமா, ராஜபாண்டியன், அமுதா, ஸோ எம்ஜிஎம், வாசா, கௌரி பார்சாதி. ஸோ இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க. விடுபட்டவர்கள் பேர் அதுக்கப்புறம் நித்யா பிரபு, எல்லாருமே நம்ம வந்து அம்மு விஜய். ஸோ எல்லாருக்குமே ஹாய். பிரியா ஆல்சோ, விக்கி, ஜெஃப்ரி டிட் குட் ஜாப் டுடே. எஸ் கரெக்ட். அந்த மாதிரி வந்து அதாவது இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற பொறாமையே இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்றதை நிரூபிச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது இன்னும் வந்து பெண்கள் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம், யாரை நம்ம வந்து நம்புறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்த விஷயமா இருக்குது. அதுதான் மேட்ரு. ஸோ எஸ், அப்படியே அடுக்கடுக்கா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தர்ஷிகா விஷால் காதல் கதை, இது வந்து இதை பத்தி எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பமே இல்லைங்க. எனக்கு உண்மையிலே விருப்பம் கிடையாது. என்ன அதுல இருக்கு யோசிச்சு பாருங்க. அது நம்ம சில பேருடைய லவ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஃபீல் இல்லவே இல்லை அதுல. கடனவே அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் இப்ப லவ் கண்டென்ட் கொடுத்தா கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும். சரி நீ வா லவ் கண்டென்ட் கொடுக்குறேன். எனக்கு உன் மேல இது என்னன்னா எங்கேயோ போற மாதிரியே என் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரியே இருக்குதுங்க. உண்மையிலே வந்து இந்த சீசன் வந்து இவ்வளவு கேவலமா போகணும் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இல்ல ஜாக்கி, எல்லாத்த விட இன்னொரு காமெடி, இன்னொருத்தர் வந்திருந்தாருல, அந்த அவர் வந்து சாக்லேட் வந்து நல்லா கெடுக்குங்க. ராணோ, இந்த கதை இங்கே சொல்லிடுறேன். ராணோ வந்து சொல்றார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு பவித்ரா பார்த்ததும். ஏன்னா பவித்ரா வந்து இவரை பார்த்து சிரிச்சாங்களாம். ஆமா ஜாக்கி, நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிரிச்சு முகமா இருக்காங்களா? சிரிச்ச முகமா, அதுக்கு முன்னாடி தனியா இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப சிரிச்ச முகமா இருக்காங்களா? அதை விட கொடுமை, சாக்லேட் கொடுத்தாங்க. ஏது உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படி கேள்வி. இல்ல நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன். இது இவங்கலாம் வந்து என்ன கிரைட்டீரியால வச்சு என்ன வந்து இது ரிசர்ச் பண்ணி என்ன வச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஜாக்கி நீங்க சொன்னதுதான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நிறைய தமிழ் படம், நிறைய சினிமா. எல்லாத்த விட நான் குதிக்க சொன்னா குதிச்சுடுவேடான்னு கேக்குறாரு நம்ம இவரு அருண். ஆமா பிபி. கபால் வந்து இவர் குதிக்கிறாரு. குதிக்கும் போது கால் வந்து பறக்குமா அப்படியே. இந்த சினிமால பிளைங்ல போய் குதிக்கும் போது இந்த கமல் திடீர்னு ஆடிட்டு போது 2 கால் டச் பண்ணுவார் தெரியுமா? அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போகுது இவரு. அது ஸ்லோ மோஷன்ல பண்றதுரா அப்படின்னா எங்க சொல்றது? இங்க நம்ம என்னத்த சொல்றது? இந்த மாதிரி வந்து ரொம்ப கெட்டு போய் தான் உள்ளார நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் அந்த பொண்ணு வந்து தலையெழுத்தே, அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஹவுஸ்மேட்டா வந்து இதை வச்சுக்காய, இதை பிடிச்சிக்காய அப்படின்னும் போது சரி ஏதாவது ஒண்ணு தொலை அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம்ல. அதுதான் ஏதாவது ஒரு 2 பொருளை கையில எடுத்துட்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இதை வாங்கி போடல, அந்த மாதிரிதான் அந்த பொண்ணு வாங்கி பவித்ரா வாங்கிட்டா. பாத்தீங்கல்ல? அதேதான். அது சரி விடுங்க. அதாவது அது கூட பவித்ரா தனக்கு இப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி கூட ஒரு விஷயமா இல்ல. இந்த கடனழவேன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்கு ஜாக்கி. அந்த ஐ லவ் யூ அது ரொம்ப கோராமையா இருக்கு. அதனால அந்த கதையை நான் எதுவுமே எழுதல. நைட் டிஸ்கஷன், வேஸ்ட் டிஸ்கஷன் அப்படின்னு மட்டும் போட்டு விட்டுட்டேன் நானு. அவ்வளவுதான். அதோட காலைக்கு போயிடலாம். பட் ஒரு சிச்சுவேஷன் சாங் மட்டும் பாடிடுறேன் மேடம். பாடும். ஆனால் என்னை விட்டு போனால் எந்தன் நிலா சோர்ந்து போகும், வானின் நீளம் தேய்ந்து போகுமே, என் கோப குயிலே
பித்து பித்து கொண்டு தவித்தேன் தவித்தேன், உன்னை எண்ணி நான் வாடி போனேன், நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராதே, 5 புலன்களின் அழகிய ஆறுயிரே பண்டிப்பா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து இப்போ ஏன் பாடின அப்படின்னா 29 வருடங்களுக்கு பிறகு அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகியிருக்காங்க. 1000 காரண காரியங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ஸ்பேஸ், அதை பற்றி நம்ம இங்கே பேச விரும்பல. என்னன்னா 29 வருடங்களுக்கு பிறகாவது நாம் தனித்து வாழ்வோமே, அதாவது சமூகத்துக்காக ஒன்றா இருக்காம தனித்து வாழ்வோமேன்ற அந்த முடிவு வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. தனித்தனி பாதைகளில் வந்து அவங்க வந்து நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துவோம், அவ்வளவுதான் இதுல பேசுறதுக்கு. ஆனா எங்க வீட்டு அம்மா வந்து இன்னும் அவங்களுக்கே டிவோர்ஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து இருந்தாங்கன்றதான் உண்மை. எனக்கு தலைவலியே வந்துருச்சியா, தலை வலிக்குது, வயிறு பெரட்டுது, அதாவது நமக்கு அப்படி ஒரு மாதிரி அழுகழியா வரும்ல, அது மாதிரி எனக்கு அழுக வருது. என்ன தெரியல எப்படி. இப்ப வந்து நான் எப்படிலாம் யோசிக்கிறேன்னா, இதுக்கப்புறம் அவர் எப்படி பாட்டு பாடுவாரு. ஆமா, நியூயார்க் நகரம்லாம் அவங்களுக்காகவே பண்ணாரு. அப்படி கிடையாது, அப்படிதான் அவர் சொன்னாரு சொல்லும்போது ஏதோ ஒரு இன்டர்வியூல. பாத்தீங்களா அதெல்லாம்? அந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. இப்ப அவர் என்ன எப்படி எப்படி அவருக்கு மியூசிக் எப்படி டாய்லெட் போயிட்டு ஸ்ப்ரஷ் பண்ணிட்டு வருவான்ற அளவுக்கு யோசிக்கிறீங்க. அவர் அப்படி பாய்லாம் அப்படிலாம் ஆள் கிடையாது, அவர் திறமையான விடுங்க மேடம். சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ நம்மளோட ரொம்ப அவருக்கு நம்மளாம் இருக்கோம், இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா, அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு ரொம்ப க்ளோஸ்டா, நான் என்ன அவருக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரியும், அவருக்கு இப்படி நடக்கலாம், அவர் ஏன் இப்படி பண்ணாரு, எதனாலயா இருக்கும் அப்படி, அதாவது புருஷனும் முன்னாடி தான் தெரியும் அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னன்ட்டு. ஆனா நான் ரொம்ப நேரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரொம்ப பிரேக்கப்பாவே இருந்தா என்னையா பண்றது, சாட்டர்டே தான் இப்பதான் ஒரு பிரேக்கப் முடிச்சேன், திடீர்னு ஒரு பிரேக்கிங். அதான் நான் வந்து உங்களை ரொம்ப சண்டைக்கு வந்து வார்த்தை அப்படியே கொக்கி போட்டு இழுத்து மாத்திரனா ஜாக்கி நீங்க சொன்னாங்களா? புரிஞ்சா சரிதான். பவானிராஜன் சொன்னாங்க, லைக் போட மட்டும் வந்தோம் ஜாக்கி ப்ரோ, நான் தூங்க போறேன், நைட்டு 10:18 ஜெர்மனி, மார்னிங் தான் வந்து வீடியோ பார்ப்பேன், ஏன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்ல, அதுதான். அதனால வந்து வந்த அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து எங்க சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிங்களா அந்த லிங்க்? ரைட் ரைட். இல்லை 143 பேர் தான் இருக்காங்க, நாமளே வந்து ஒன்னா சரி அப்படி சொல்லக்கூடாது. ரைட். ஊர்ல சொன்ன பழமெல்லாம் இங்க வந்து லைவ்ல சொல்ல முடியல, ஏன்னா இந்த மாதிரி வாயை விட்டுருவோம் டப்புன்னு, அப்புறம் எடிட்ல பண்ணலாம், இங்க எடிட்டே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்குது. அதுதான் கடை எப்ப சார் திறப்பீங்கன்னு கேட்டுட்டு நிறைய பேர் கேட்டாச்சு, அதனால அதை விட்டுருவோம் நம்ம. சரியா, இது வந்து ஒரு முடிஞ்சுது. ஒரு இப்ப அதுதான் சரியா இல்ல, ஒரு நல்ல பாடல் ஏதாவது ஒரு மாதிரி பெப்பியா ஏதாவது போட்டு எழுப்பாருன்னு பார்த்தா இன்னும் கம கம சமையல் என்ன ஒரு பாட்டு ஜாக்கி. ஆனா உண்மையிலே அவங்க பேரு என்ன, நீங்க கூட பிரேக்கப் பண்ணீங்களே, சௌந்தர்யா, எல்லோ கலர் ட்ரெஸ், அப்படி மேக்கப்லாம் கலையமா அழகா எழுந்து வந்தாங்க ஜாக்கி. நீங்க தூங்கி எழுந்தப்ப பாத்தீங்களா? நீங்க ஜனனிக்கு அப்புறம் அந்த மாதிரி எழுந்து வராங்க ஃப்ரெஷ் அப்பா, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு இந்த சீசனே இது எப்படா முடி பண்ற மாதிரி இருக்கு. டச்வுட் உண்மையிலே எனக்கு வந்து ஒரு சரி விடுங்க, அது என்னத்தை சொல்லி என்னத்தை பிரயோஜனம், அவ்வளவுதான். இது இவ்வளவு ஒரு இதுக்கா நம்ம காத்திருந்தோன்ற மாதிரி ஆயிப்போச்சு கடைசிலன்ற. எனக்கு கூட அப்படிதான் ஃபீல் இருக்கு. சரி விடுங்க, அதை நம்ம வந்து யோசிச்சோம், இன்னும் டென்ஷன் ஆகும், நமக்கு ஒரு டென்ஷனை ஜாஸ்தி படுத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா உண்மையிலேயே நல்லா இருந்தாங்க, அந்த ட்ரெஸ் போட்டு எப்படி தூங்குனாங்க, கம்ஃபர்டபுளா எப்படி தூங்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. பட் இட்ஸ் ஓகே, நல்லா ஆடினாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த கேம் யாருக்கு முன்னாடி டாஸ்க் இந்த பக்கம் வர்றதுக்கு நான் என்ன கேக்குறேன், யாராவது நான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அன்பு மரணம் உடைத்தான் என்ன, அதை பத்தி தவறா இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வரணும் அப்படின்னா, காமனா டாஸ்க் படிக்கிறதுக்கு யாராவது வரணும் அப்படின்னா வர்றவங்க மட்டும் ஏதோ வந்து டாஸ்க் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கே முடியாதுன்னு சொன்னாங்க. இது பிக் பாஸ் கொடுக்கறதுனால தானே டாஸ்கே படிக்க வரும்னு சொன்னாங்க. டாஸ்க் பண்ண மாட்டேன், 30 செகண்ட் எழுந்து போறப்ப எல்லாரும் பண்றோம்னாங்கல்ல. இப்ப என்ன அது மாறிடுச்சு? இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளார வரும்போதே பர்மிஷன் கேட்டு டாஸ்க் பண்ணிட்டு வரணுங்கிறாங்க. தெரியலையே, டிவில வந்து நின்னு பேசுறதுக்கு. அன்பு மடனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை நடுவுல மாறி இருக்கும், நம்ம வந்து பார்க்கல, அதுல ஏதாவது மாறி இருக்கும். அது என்ன கதைன்னு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி வந்து சொல்லி முத்து வந்து டாஸ்க் கொடுப்பாரு. அதை வேற அவங்க கேட்பாங்க, முத்து எல்லாம் ஏன் இதை கேக்குறேன்னா, மஞ்சரி கேட்பாங்க, முத்து எல்லாரும் டாஸ்க் பண்ணுமா? ஆமாங்க, எல்லாரும் சொல்லிட்டு போட்டோம். அப்படி நம்ம வைக்கலையே முத்து, இது டாஸ்க் கம்பல்ஷன் இல்லைன்னு தானே சொன்னோம். அப்புறம் ஏன் நீங்க எல்லாரையும் சொல்றீங்கன்னா, அவர் ஆனா எல்லாரையும் தான் சொல்ல சொல்லுவாரு. அதுல எல்லாரும் வந்து அவங்க
சொல்லி முடிச்சுட்டு உள்ள வருவாங்க. அன்ஷிதா வந்து சொல்ல முடியலன்னா விட்டுடுங்க, அன்ஷிதா தான் சொல்றதுக்கு டைம் ஆகுன்ற மாதிரி மஞ்சரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் சொல்லி முடிச்சிருவாங்க. அங்கேயே வந்து என்னன்னா இந்த பேட்ஜ் புடுங்கிறதுக்கு நீங்க இந்த என்ன சொல்வீங்க ஸ்டேர் பட்டர்ஃப்ளை எஃபெக்டா காஸ் தியரி அந்த தேரி மாதிரி அங்கிருந்து ஆரம்பிச்சது. முத்தோட நேத்து ஆரம்பிச்சது. எனக்கு நீ டாஸ்க் கொடுப்பியான்னு ஆரம்பிச்ச கோவம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து யாரை கேட்டு இந்த மாதிரி டாஸ்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து நடுவுல நின்று கேட்பாங்க. அவ்வளவு தடிப்பா நான் டாஸ்க் கொடுத்தா நீ யாரை கேட்டு பண்ணணும்னு சொல்லுவ. அதாவது எல்லாரும் பண்ணுமா நீ என்னையே கேள்வி கேட்ப, இரு இன்னைக்கு வைக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அழகா பேசி அந்த பேட்ச் எடுத்தாரு. அப்படிதான் நான் சொல்லுவேன் அவரை. சோ அவர் அந்த டாஸ்க் கொடுப்பாரு ஜாக்கி. டாஸ்க் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேம் முன்னோக்கி போய் நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வந்து இருக்கீங்க இந்த வீட்டுல அண்ட் அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓ இவங்க முன்னோக்கி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தர்ஷிகா தான் வருவாங்க. தப்புன்னு வந்தோடனே பெரிய பொய்ய சொல்லுவாங்க. பெரிய பொறுப்பு கேப்டன் பதவியில எல்லாம் நான் இருந்தேன், நானே என்ன வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாரும் நீங்க யாரும் என்ன மோட்டிவேட் பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல, செல்ஃப் மோட்டிவேட் ஆகி நான் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்வாங்க. 16 பேர் ஓட்டு போடுவாங்க ஜாக்கி. அதுல தீபக் ஓட்டு போட்டாரான்னு நான் கவனிக்கலையா, அதை மட்டும் யாராவது பார்த்து சொல்லுங்க. ஏன்னா தீபக்கு சௌந்தர்யால ஓட்டு போட்டிருந்தா நறுக்கு நறுக்கும் கொட்டணும். ஏன்னா அவங்க எல்லாம் போய் அவங்கள வந்து தர்ஷிகா வந்து நாமினேட் பண்ணதே அந்த ரீசனுக்காக தான். அவங்க வந்து இப்ப வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தீபக்குன்னு தான் நினைக்கிறேன். தீபக்கு சௌந்தர்யா நாமினேட் பண்ணாங்களா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. சௌந்தர்யா பண்ணிருக்க முடியாது இல்ல. சோ தீபக் பண்ணாரு. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, இன்னொரு அறிவிப்பை நான் அந்த இடத்துல செய்யறேன். நான் முதல்வன் தமிழக முதல்வர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா வந்து பைப் டிசைன் அண்ட் ஸ்டீல் டீடைலிங் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்க்கு வந்து பேசிக் சேலரியே 20,000 ரூபா, 20,000 30,000 வரலையும் கிடைக்கும் இந்த இன்ஜினியரிங்க்கு. அது வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வளைகுடா நாடுகள் அங்கே மாதிரி எங்கே வேணாலும் போகலாம். இது வந்து 46 நாள் கோர்ஸ். இது ஆக்சுவலி இது வந்து என்னன்னா யாருக்காவது யூஸ் ஆகுமேன்றதுக்காக நான் அதை ஷேர் பண்றேன். புரியுதுங்களா? அது கோர்ஸ் வந்து December 1 ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 25 நவம்பரோட க்ளோஸ் ஆகுது. இதை வந்து இந்த என்ன சொல்றது தமிழ்நாடு ஸ்கில் அப்படின்ற ஃபினான்ஸ் தமிழ்நாடு ஸ்கில்ல இன்னும் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு, அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்லியிருக்கோம். எஸ் finance.tnskill.tn.gov.in நம்ம சேனல்ல வந்து ஜாக்கி சினிமா சேனல் யூடியூப் வாட்ஸ்அப் சேனல்ல அதனுடைய இதை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதில் இன்னும் டீட்டெயில் இருக்கு, தேவையுள்ளவரை அதை பயன்படுத்திக்காங்க அப்படின்றதான். ஒரு கோர்ஸ் நீங்க முடிக்கும் போது அது உங்களுக்கு நிறைய ஃபேக்டரிஸ்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. இன்னைக்கு வட இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேக்டரிஸ் இருக்கு, எப்படிலாம் வந்து அவங்க ஜிடிபி வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வடநாட்டவர்கள் வந்து நம்மளை பெருமையா பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய growth இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கும் அதுல நீங்க பணிபுரியறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றதுக்காக அதை நீங்க பண்ணுங்கன்றதா இங்க சொல்லக்கூடிய விஷயம். எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்ஷிகா முடிஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சரியும் சொல்லுவாங்க. மஞ்சரி வந்து சர்வைவர் வந்து என்னன்னா இந்த ஒரு காம்படேட்டிவ் ஸ்பிரிட்டோட வந்து இங்க நான் சர்வை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிறைய விஷயங்கள்ல வந்து மாறி இருக்கேன், நான் 3 வாரங்கள்ல நல்லாவே முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி மஞ்சரி அவங்களுக்கான ஓட்டுகளை வந்து இது பண்ணிப்பாங்க. முத்துவும் வந்து தூங்குற 24 மணி நேரம் தூங்குறத தவிர்த்து மற்ற எல்லா நேரங்கள்லயுமே நான் வந்து இந்த கேமுக்காக தான் பாடுபடுறேன் அப்படின்றது அப்படியே மணித்துளி எல்லாம் அப்படியே இந்த உடல் உயிர் எல்லாமே அர்ப்பணிப்பு இந்த பிக் பாஸ் கேமுக்காக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ராணவ எனக்கு தூக்கமே வருது பாருங்க. ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஆஃப் ஆயிட்டாராம் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே. அப்புறம் செகண்ட் வீக்ல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. இப்ப தேர்ட் வீக்ல நான் வந்து ஓரளவுக்கு கேம் வந்து விளையாடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாரு. ஒரு மாதிரி ஓப்பன் மைண்டடா இதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன், நகர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நடந்தது. டக்குன்னு அப்படியே இந்த கமெண்ட் எல்லாம் போய் பார்த்து டப்புன்னு போயிடும். ஏன்னா கமெண்ட் மேல போயிடுது டக்குன்னு. சார் ஜாக்கி அண்ணா பிபி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அர்ச்சனா வைல்ட் கார்டில் எந்த சீசன் வந்து இருந்தால் பிரேக்கப் தான் அப்படின்ற மாதிரி நித்யா பிரபு சொல்லுங்க. உண்மை அது. உண்மையிலே அதாவது எளிமையானவர்கள் மீது அவர் மாதிரி ஒரு கோழையை நீங்கள் பார்த்தே இருக்க முடியும். எளிமையானவர்கள்ட்ட அவருடைய வீரத்தை காம்பேர் பாருங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அருணை நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையானவர்கள் பேச தகமாறுறாங்களா, ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்களா, அது ரொம்ப நல்லா அவருக்கு புரியுது. அதை கரெக்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிப்பாருன்னு வச்சுக்காங்களேன்.
அதுதான் உண்மை. நியாயமா இருக்கிறவங்க மேலயும் குறைந்தபட்ச நேர்மையா இருக்கிறவங்க அந்த இது வந்து இப்ப மத்தவங்க வந்து அந்த ரூல்ஸுக்கு பிரேக் ஆமா பண்ணுவோம் போய் அப்படின்றவங்க அவருடைய ஜம்ம செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஆனா நியாயமாவும் அதை கரெக்டாவும் பேசணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இது வந்து ஜம்ம செல்லுபடி ஆகுது. நீங்க ஒன்னா திரும்பவும் வந்து அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி பாருங்க. அவர் வந்து ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். அது நித்யா சொல்றது வந்து 100% கரெக்ட். மஞ்சரி has inherent leadership qualities and to point everyone in BB house cannot digest. I still remember her. ஏன்னா என் நண்பன் முத்து அதான் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். இந்த பொண்ணு சில இடங்கள்ல வந்து அப்படியே பாயிண்ட்டுக்கு பாயிண்டா நிக்கணும்னு நினைக்குது. அதுதான் இதுக்கான பேக் ஃபயரா மாறுது. ஒரு இடத்துல வந்து அந்த ஃபன்னு வந்து எங்க வந்து ஒரு டிப்ல மாறும்போது ஜாக்லின் வந்து சாச்சனா கூட சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிர அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் சறுக்குனாங்க. ஆனா அதுக்காக நீங்க வந்து அதாவது சும்மா உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு வந்து அதுல வந்து நாங்க வந்து என்ன வந்து நீங்க வந்து கார்னர் பண்றீங்கன்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அழகா சூப்பரா ஃப்ரேம் பண்ணாரு. ரஃபீக் வந்து இதுல ஏர்போர்ட்ல இருந்து குவைத் ஏர்போர்ட்ல இருந்து லைவ் பாத்துக்கிட்டு இருக்காராம். பான் வாயேஜ் ரஃபீக் போயிட்டு ராதா சக்திவேலும் வந்து நீங்க சொன்னதுதான், நான் வந்து வீக்கெண்ட் எபிசோட் கூட இப்பெல்லாம் பாக்குறது இல்ல, நான் வந்து உங்களுடைய இதை தான் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. அவங்களே தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓபன் தேர் மவுத் when முத்து டுக் தி பேட்ச். ஆமா, யாருமே வந்து ஒரு எதிர்ப்பு கூட வந்து முத்து வந்து எடுக்கும்போது யாருமே முத்து கதையை விடுங்க, சாச்சனா பண்ணும்போது கூட சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஜெஃப்ரி வந்து பேசலன்னா இன்னைக்கு கதையே ஓடி இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பேசினாங்க, ஆனா ஜெஃப்ரி வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்து பேசுவார். ஏன்னா ஒரு பொண்ணு இப்பதான் வருது, இப்படிதான் ஒரு ரூல்ஸே வருது. ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஆட்டம் ஆனாங்க. என்னங்க சத்யா, என்னங்க இதை நீங்க ஃபர்ஸ்ட் நாளே எடுத்து வந்தீங்கன்னா நிறைய பேர் போயிருப்பாங்க. அதுதான் மேட்டர். நிறைய பேர் போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நாளே பண்ணியிருந்தா. தேவையில்லாம 2வது வாட்டிலாம் தர்ஷிகாலாம் வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களாம் ஒண்ணுமே, சத்யாவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எஸ் சொல்லுங்க. இல்ல நடுவுல ஜாக்லின் இவங்க அங்கேயும் கவனிச்சீங்கன்னா அந்த 3 பேர் தான் பேசியிருப்பாங்க. ஜாக்கி வேற யாருமே வாயத்திரம, அதாவது சத்யா ஆரம்பிப்பாரு, எங்க சைட்ல கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்லினும் சௌந்தர்யா பேசுவாங்க, பவித்ரா பேசுவாங்க. அவ்வளவுதான். தர்ஷிகா இங்க எங்க போனாங்க? விஷாலுக்கு அப்புறம் இந்த ஆனந்தி ஒண்ணு இருக்காங்க பாருங்க, கூட்டு விடுறதுக்கு தான் வந்துருக்காங்க பொழுது. இவங்கலாம் வந்து இதுக்கப்புறம் இவங்கலாம் வந்து பப்ளிக்கா வந்து ஒரு அணிக்கு உங்களால வந்து பேச முடியல. நான் அதுல வந்து 1000 சொல்லுங்க, ஜாக்லின் சௌந்தர்யா தான் ஓரளவுக்காக பேசுறாங்க. பவித்ரா ஒரு நியாயத்தை பேசுறாங்க. இதுல நான் 24/7 ஒரு கிளிப் பார்த்தேன். ஆனந்தி போய் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, எப்ப பார்த்தா ரூடா தான் அவங்களோட வாய்ஸே இருக்குன்ட்டு. இது என்ன நீங்க படிச்சு என்ன நீங்க வந்து இதுல வேற இவங்களுக்கு வேற வந்து அவர் மதிப்பு வேற கொடுப்பாரு அவரு. ஐயோ கொடுமை சொல்றது. சரி விடுங்க, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. சரி, அவங்க தான் சொன்னாங்க போல இருக்கு, அருண் சாச்சனா அண்ட் ராணுவ டு த கோர் அப்படின்ட்டு. உண்மையிலே ஐயோ அந்த ராணுவ பேசுறது வந்து 30 நிமிஷம் இருக்கு மேடம். விஷால் வச்சுட்டீங்க, விஷால் கத்ததுக்கு அப்புறம் நீங்க கூட தான் இன்னைக்கு தாவி குதிச்சிங்க. அப்ப நாங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருந்தப்ப தாவி குதிச்சோன்றத திரும்ப இன்னைக்கு அருணுடைய இன்னொரு வெர்ஷன் ராணுவ பார்த்தாங்க நான். அந்த எஸ்பெஷலி அந்த எகிரி குதிச்ச மேட்டர்ல அவர் வந்து வாதாடுறது, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா கத்திட்டா நம்ம வந்து லைவ்ல வந்துருவோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் டவுன்ஃபால் வந்து பாவம். அவ்வளவுதான். அதான் அரவிந்த் சொல்லிருக்காப்ல, மஞ்சரி வந்து அப்ப கேப்டனாவே இல்ல, அந்த மார்க்கிங் கெஸ்டர் இதெல்லாம் நடந்தது எப்பனா மஞ்சரி கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி அருண் கேப்டன்ஷிப்ல நடந்த விஷயங்கள். அவர் மறுநாளும் இன்னைக்கு அதை எடுத்துட்டு வந்து நான் அன்னைக்கு கேப்டனா இருந்தப்ப நான் இப்படிதாங்க வந்து கை கட்டி நின்னேன். உண்மையிலேயே சொல்லுங்க, அவர் கை கட்டி நிக்கிறதும் இப்படி இப்படி பேசிட முடியுமா? அவரு ஹார்லே குயின்ட்ட போயிட்டு கை இப்படி காட்டி ஆமா இன்னைக்கு மஞ்சரி கிட்ட பேசுவாரு, அப்படியே எப்படி வருவாரு. நீங்க ஹார்லி குயினை விடுங்க, அங்க வந்து விடுங்க. இந்த சப்மர்சிவ் சொல்லுவாங்க, ரொம்ப அடங்கி போற மாதிரி சப்மர்சிவ் கேரக்டர், அப்படி விட்டுருங்க. தீபா கிட்ட பேச சொல்லுங்கன்றங்க. நீங்க வேற யார்ட்டையும் பேசணும், தீபா கிட்ட பேச சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சத்யா கிட்ட கூட பேச சொல்லுங்களேன். ஏன் இன்னைக்கு ரஞ்சித் அவருக்கே இன்னைக்கு வேற வந்துட்டு, டே இனிமேல் என்கிட்ட பேசிதான் நான் மறுவேலை பார்க்கணும் பைக்கியால் அப்படின்ற மாதிரி வந்துட்டார் ரஞ்சித். சரி, எல்லாத்தையும் விடுங்க. சப்மிசிவ் ஸ்பீச் சொல்றீங்க, ஆர்டிகுலேட்டு. ஒரு காலத்துல விண்டர்ல கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிரும்ல எங்கேயே. என்ன மேடம் ஆர்டிகுலேஷன், கொஞ்சம் கால பாருங்க ப்ளீஸ். நான் எதுக்கு பாக்குறேன். அருகினில் உள்ள தூரமே அலைக்கடல் தீண்டும் வானமே நேசிக்க நெஞ்சம் 2 போதாதா நீ சொல்லு நேசமும் 2ஆம் முறை வராதா கூடாதா நீ சொல்லு
இது நடந்திடக்கூடுமோ, இரு துருவங்கள் சேருமோ, உச்சரித்தே நீயும் விலக, தத்தளித்தே நானும் மருக, என்ன செய்வேனோ. ரைட், அப்படியே டக்குன்னு அந்த அரவிந்த் கேட்டு இருந்த இன்னொரு ஒரு கேள்வியும் கரெக்டா இருந்தது. அதாவது பேட்ச பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கும்போது 5 ஸ்ட்ரிங் கொடுத்திருந்தாங்க, ஒண்ணு எடுக்கலாம். இவங்களுக்கு என்ன 3, இதுல என்னன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அது நியாயமான கேள்விதான். நித்யா பிரபு சொன்னதை நீங்க வந்து ஜாக்கி பிபி ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க. ஜிகே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, when a law implementing that time only it is implemented, it is not for past sequences. கரெக்ட். அதே நான் மேல வந்து சொல்லியிருந்த அதே விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அமுதா வந்து என்னன்னா லைவ்ல ஜாக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் இது பார்கவி சொன்ன மாதிரி 2 பேருடைய புடவை நல்லா இருந்தது. நீங்க அதை சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. இல்லை மேடம், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா 2 பேர். சௌந்தர்யா நீங்க வந்து பயங்கரமா நான் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், பயங்கரமா போட்டு அப்படியே இந்த மணிரத்னம் படத்துல வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸா ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சாரி கட்டிட்டு மல்லாந்து கிடப்பாங்க தரையில, ஒரு மாதிரி கால்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒழுங்கற்றதாக படுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல வந்து கேமராமேன்லாம் பூந்து வரலான்னு எல்லா கேமரா எல்லாம் ஆடுற அதே எல்லாம் டீ குடிச்சா தூக்கி போட்டு விடாது எல்லாம் கேமரா வந்துட்டாங்க எல்லாம். டிப்ரெஷனா இருந்தா அப்புறம் இது மாதிரி ஏதாவது வேற என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. அரை மணி நேரம் ராணுவ பேசுறது யாரு கேட்க முடியுங்க? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க. ஒன்னும் சொல்றது இல்ல. அதான் வாங்க ஜாக்லின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் எம்ஜிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பி டு ஜாயின் யூ போத். எபிசோட்ஸ்லாம் வாட்ச் பண்றது இல்லையா, ரிவ்யூஸ் மட்டும் தான் பாக்குறேன். முத்து கேன் மேனிபுலேட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். சாச்சனா வாஸ் பிளேயிங் இரிட்டேட்டிங் இன் தி ப்ரோமோஸ். நாங்க ப்ரோமோஸ் இல்லங்க எபிசோட்லயும் அப்படிதான். அதே மாதிரி வந்து கௌரியும் சொன்னாங்க, சாச்சனா வந்து 20 years old, 21 years old ஆக இந்த அதுதான் வந்து பார்கவி சொல்லியிருந்தா. அதாவது யாஷிகா அவங்க அப்ப வந்து 19 என்னவோ. அப்புறம் இலங்கையில இருந்து ஒரு பொண்ணு வந்தது, அது பேர் என்ன, இப்ப இந்த படத்துல கூட நடிச்சிருக்காங்க, ஜனனி தான். ஜனனி அவங்க தானே. ஆமா, இலங்கையில இருந்து அவங்க தான் வந்தாங்க. அவங்க தான் அந்த படத்துல நடிச்சாங்க. அவங்க 2வது ஜனனி நினைக்கிறேன். முதல் ஜனனி கூட ஜாதியை சேர்த்திருப்பாங்க, இவங்க சேர்க்காம வந்திருப்பாங்க 2. 3வது வந்து பாத்தீங்கன்னா அதே தனலட்சுமி. இவங்க எல்லாருமே பார்த்தனா இவங்களோட ரொம்ப சின்னவங்க. அவங்க எல்லாருமே எவ்வளவு மெச்சூரா இருக்காங்க. கேட்டா வந்து நான் வந்து சின்ன பொண்ணு கதையை ஓட்டிட்டு இருக்கேன். அதுக்குதான் கரெக்டா ஒரு பதில் கொடுத்தேன். நீ சின்ன பொண்ணு, எனக்கு வந்து ஒன்னும் தெரியல, எனக்கு வந்து எப்படி இருக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ற மாதிரி தான். எங்களுக்கு நீ சின்ன பொண்ணு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு ஒண்ணு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து டாடி வந்து என்ன அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. கௌரி பிரசாத் தான் சொல்றாங்க, 21 வயது மெச்சூரிட்டி சாட்டர்டே டாடி கிட்ட வந்து 2 கிலோ வந்து வரிக்கு வாங்கி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. வரிக்கு தானே சொல்லியிருக்காங்க, வம்கியா ஏதோ சொல்லியிருக்காங்க, வரிக்கியா சம்திங் லைக் தட். ரைட், ஓகே. ஸோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மஞ்சரி அருண் ஃபைட் இதை வந்து வாங்கி அனுப்பட்டுமா? ஓகே, 2 கிலோ மெச்சூரிட்டியை வாங்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு இது கூட இல்ல ஜாக்கி, இவங்க எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்களா? அவங்களுக்கு பாயில்ட் எக் பிடிக்குமா, ஆம்லெட் பிடிக்குமா? என் புருஷன்லாம் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும். என்ன வயசானாலும் சரி, ஏதோ போடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காரு. இல்ல என்னது நோ வாய் இப்படி ஐயோ கேமரா வைக்கணுமே. நண்பர்களே சொல்றது தெரியலையே. அதனால பாயில்ட் எக் சாப்பிட மாட்டாங்களாம். ஓகே, பாயில்ட் எக் சாப்பிடுவாங்களாம், ஆம்லெட் சாப்பிடுவாங்களாம். ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் பிடிக்காதான். நான் என்ன கேக்குறேன், ஆம்லெட் இப்படி திருப்பி போட்டா ஆம்லெட், அதே உடச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டா ஸ்கிராம்பிள்ட் எக், அவ்வளவுதானே. அதே சாப்பிட மாட்டாங்களாம். அது நான் சாப்பிட மாட்டேனே. அது போட்டிருக்கீங்க நல்லா இது வச்சு பிளேட்ல எல்லாத்தையும் கடை பரப்பி நல்லா இதெல்லாம் ஜாம் இதெல்லாம் தடவி சர்க்கரையை வச்சு கொடுத்தீங்கன்னா தின்ட்டு போயிடுவேன் நானு. அது செய்ய மாட்டாங்களாம். உடனே அதுக்கப்புறம் பருப்புல வந்து இதுல இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி வந்து டாஸ் டைம் போயிட்டாராம். இவங்க வந்து கேட்பாங்களாம். ஆனா இவங்க வந்து பிரியாணில இருந்து சர்க்கரையில இருந்து என்ன வேணாலும் எடுத்து அவங்க கொடுத்துருவாங்களாம். இது என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் என்ன தப்பு இது வந்து அன்சிதா சொல்லவே சொல்லுவாங்க. இல்ல மேடம் அது ஆனா ஜாக்கி உங்களுக்கு ஒரு நீங்க புண்பட்டு இருக்கும்போது இல்ல மேடம் நானும் சம்டைம்ஸ் வந்து படுத்தல ஜாக்கி. ஆனா நீங்க ஆமாம் தானே. ஆமா
ராதாசக்தி உனக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐ ஃபெல்ட் சேம் லைக் சுதா when heard A.R. Rahman divorce news. 90 kids our love songs are expressed through A.R. Rahman songs அப்படின்ட்டும் I click the like button, people please click the like button அப்படின்ட்டு ஈழம் பரிதி சொல்லியிருக்காங்க. இளம்பரிதி சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் குவைத்தில் வந்து 12:15 இலங்கேஷ் வந்து ஜஸ்ட் ஜாயின்ட் ஆஃபீஸ் டைம் இதில் வந்து ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காப்ல. ராணவ் காட் ஹைப்டு பிகாஸ் லாஸ்ட் வீக் கிளாப்ஸ் திஸ் வீக் ஆடியன்ஸ் கையெல்லாம் கட்டி போடணும் அப்படின்ட்டு உண்மைதான் அது. ஆமா, சப்பாத்தி 2 அடுத்த ஒரு சான்ஸ் வரை பருத்துக்குள்ள சாஞ்சனா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் வந்து சிவானி கேப்ரியெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுதான். உண்மையிலே கேப்ரியெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு. 21 வயசுக்கு நல்லா போட்டுட்டு எனக்கு மெச்சூரிட்டிலாம் கதையை போட்டுட்டு சப்பாத்தி சர்க்கரையும் தேனியும் ஜாமியம் போட்டு எடுத்து சாப்பிட்டு இருக்கு. இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, அவர் பேர் இல்லங்க. ட்விட்டர்ல யாரோ சொன்னாங்க அவங்க எடுத்து ஒரு பாட்டில் தான், ஆனா இவர்கள் தவறு சொல்லி சரிங்க நாங்க தப்பாவே சொல்றோம் அப்படின்னு மாதிரி நாங்களும் சாரி கேட்டுக்கிறோங்க. சாரி நைட்டு வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் கொடுத்து சரியா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அதை விட்டுடுங்க. பெண்கள் அணில இருந்து போய் பேட்ச் எடுக்கிறது போறீங்களே, நீங்க எதுக்கு நீங்க இருக்கிறீங்க? சொல்லுங்க. போறது கூட விட்டுருவேன். பேட்ச் எடுக்கிறது கூட நான் விட்டுட்டேங்க. பேட்ச் எடுக்கிறது உங்களுக்கு நியாயமாப்பட்டது. அதுக்கப்புறம் ராணவ் கிட்ட போகட்டு, ஆனா ராணவ் நீ பண்ணது தப்பு, நீ பண்றது இரிட்டேட்டிங்கா இருந்தது ராணவ். அப்ப நீ வந்து அப்ப எதுக்கு வந்து ஒத்தக்கண்ணனோட சைக்கோத்தனமா இருக்குது எதுன்ற நான் ஒத்தக்கண்ணன் தான் ஒரு சைக்கோ. அவரு வந்து எவ்வளவு பாத்துருக்காரு. ரைட், உங்களுக்கு தான் மெச்சூரிட்டியே இல்லையா? அதனாலதான் அவங்க பேட்ச் எடுக்கிறதுக்கு அங்க பேசுவாங்க, இங்க வந்து இப்படி பேசுவாங்க. ஜாக்கி சரி, ஓகேவா? ஓகே. அதுல அதுதான் இங்க உன்னை பேசிட்டு அதுக்கப்புறம் தர்ஷிகா அட்வைஸ் பண்றப்ப எப்படி கலந்துகிட்டு தானே பேசுறோம். இங்கே சொல்றேன், தர்ஷிகா அட்வைஸ் பண்றப்ப தர்ஷிகா சொல்லுவாங்க உனக்குன்னு ஒரு பாயிண்ட் வேலிடா இருந்தா நீ அதை தான் சொல்லணும் அப்படின்னுவாங்க. உடனே என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். எதுவா இவங்களை வந்து பேச விடாம குறுக்க வந்து கேப்டன் பேசிட்டாங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மஞ்சரி இங்க வாங்கலன்ற மாதிரி இவங்கதான் ஏதோ கூப்பிடுவாங்க மஞ்சரி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பிரச்சனைன்றதையே கேட்பாங்க. எங்க போயிருந்த ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டுனே வருவாங்க. அப்ப வந்து சரி விடுங்க, அவங்க பத்தி பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகுது. இன்று இரவு சௌந்தர்யாவுக்கு 2 தோசை கொடுத்தார். அப்போது ராணா சொன்னார் தப்பு என்று. அதற்கு ஜெஃப்ரி சொன்ன பதில் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாராம். நீங்க வந்து அப்புறம் அதை கருணை அடிப்படையில் எல்லாருமே செய்வாங்க, அவ்வளவுதான். அங்க என்ன சொன்னீங்க? தப்பு, ஆனாலும் வந்து கருணை அடிப்பில் சூப்பர், நானும் தப்பு கருணை அடிப்பில் செஞ்சேன். தட்ஸ் ஆல். சௌந்தர்யாக்கு தோசை இப்படி கருணை அடிப்பில் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க, கொடுத்தேன், அவ்வளவுதான், முடிச்சு விடுங்க. நீங்க எங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்படியே ரேண்டமா தான் படிச்சிட்டு இருக்கேன். சௌந்தர்யாவோட நீங்க பேட்சப் ஆயிடுவீங்களாமே. ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இந்த டாஸ்க் தான். இல்ல வேற ஏதோ ட்ரெஸ் வேற ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களே அந்த அதுல வந்து சூப்பரா இருந்தாங்க. நான் கூட பார்த்தேன் ஜாக்கி, இன்னைக்கு ஒரு இதுல கூட போட்டிருந்தாங்க, ஒரு மகளிர் குழுல எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ். ஜாக்கி ஐயோ என்ன இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படியா? நான் வந்து ஒரே ஒரு இது ஒரு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நடந்து போற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் மேடம். அதுலயே வந்து பெங்களூர்ல. ஆமா, இதோட ஒரு 20வது தடவை சொல்றீங்க. நல்லதுதாங்க, நம்ம திரும்ப சொல்ல முடியும். நல்ல சரி சொல்லும். அப்புறம் வந்து பிரியா சொல்லிருக்காப்ல, உசுரே நீதானே நீதானேன்னு ஒரு பாட்டு தான் 30 வருஷம் வாழ்க்கை கம்சு என்று அந்த சௌரி நீ எத்தனை ஒரு வாழ்க்கை பிரிக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருமே அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. காக்கா உட்கார சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கூட அவர் போட்டிருக்காரு மியூசிக், இப்படி டக்குன்னு இப்படி வந்து மாத்தி விடுறீங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. சரி விடுங்க. இந்த சாப்பாட்டுக்கு தான் அடிச்சுக்கிறீங்க. அந்த பிக் பாஸ் வந்து அந்த சாங் போட்டாராம், சமையல் பாட்டு மாதிரி போட்டு விட்டு இருந்தாருன்னு நான் சொல்லி ஃபீல் பண்ணல. ட்ரீம் கில்லர் சொல்லியிருந்தா. ஷாலி கோகுல் வந்து உங்களுடைய ரிவ்யூஸ் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய your chat and views, nothing to say about BB, totally lost in dynamics. Sudha feelings the same for me, I divorce but I agree with the what Jackie's views. Yes, அவர் ஒரு சேவைப்பாளர், அவங்களுக்குள்ள ஒரு 3 பசங்க இருக்கு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இன்னொரு பொண்ணு ஒரு 58 வயசு ஆகுது. பட் என்ன இந்த வயசுல கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப நாளாவே அவங்க செப்பரேஷனா இருக்காங்கன்றது நிறைய பேர் சொல்றாங்க. அது அவங்க டிசிஷன், அவ்வளவுதான். அதனால அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து நம்மளுக்கு வந்து இப்பயா, அதாவது எனக்கு எப்ப நான் லிசி பிரியதர்ஷினி 2 பேர் பிரியும் போதுல இருந்து அது உணர ஆரம்பிச்சு. 25 வருஷம் அப்படின்றது இங்க ஏகப்பட்ட விஷயம். அதாவது தன்னிறைவு அடைந்து இதுக்கு மேல என்னெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்றப்பதான் அந்த முடிவுகளை 2 பேருமே எடுக்க முடியும். ஏன் உலகத்தை நடிச்சுக்கிட்டுன்னு அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு படம் வந்திருந்தது இல்லையா, மம்முட்டி அவர்களுடைய படம் கூட, டிவோர்ஸ் வேணும், அவ்வளவுதான். அவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க.
இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இப்பயாவது என் புருஷன் கூட எனக்கு புடிச்சவங்க கூட அது வந்து கதையில அவங்க புடிச்சவங்க கூட போற மாதிரி வச்சுக்காங்களேன். தனியா இருக்கிறதே ஒரு கம்பெனி கூட பேசிட்டு இருக்கிறதே. இந்த டாக்டர் இப்ப ஒரு டாக்டர் வந்து பேசினாங்களே, சத்யாவுடைய அம்மா, அவங்க என்ன சொன்னாங்க, போதும் பசங்க வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்னுடைய சுதந்திரம் எனக்கு முக்கியம், என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சுயமரியாதை, எனக்கான ஸ்பேஸ் எனக்கு முக்கியம். அதனால நான் நகர்றேன். தட்ஸ் ஆல். அதுதான் நம்ம வந்து அத சொல்லுங்க. அவங்க பேர் ஷாலினி கோகுல். ஷாலி இல்ல, ஷாலினி கோகுல் தான். இல்ல ஷாலினி கோகுல் தான் சொன்னேன். நீங்க கதை எடுத்து வரீங்கன்னு எனக்கு தெரியும். சிமி வந்து ஒரு 9-2 அது வந்து என்னன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்குது. ஆமா, ஆனா ரைட் சொல்லுங்க. சும்மா அப்படின்ற மாதிரி இருக்கு, அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. சரி, நாங்க பாத்துறோம். இல்ல ஜஸ்ட் நாங்க பாத்துறோம் சார், ஒரு ரிவ்யூ சார், ஃபீல் பண்றத நான் சொல்றேன். ஓகேவா? சங்கீதா சர்மா வந்து ஜாக்கி சுதா, இட் சீம்ஸ் VTV wants people to vote Sachana out. They are showing her bad side a lot. Vijay has had a question her. We would not be furious. Now we are furious. They show her bad side to evict. ஆமா, இல்ல அது உண்மைதான். அனுப்ப போறாங்கன்னா அவங்க பத்தின நிறைய விஷயங்களை பாருங்களேன், இதெல்லாம் செஞ்சாங்க அதனால அனுப்பணுன்றதுக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கவின் வந்திருக்கான். அமுதா விஜய் வந்து ஜெஃப்ரிக்கு உள்ள ஒரு சின்ன ஈரம் கூட இல்ல முத்துக்கு. இதேதான் கரெக்ட். நீ அதனால சொன்னேன், நீங்க இந்த ஆட்டத்தின் படி, போக்கின் படி, எத்திக்கல் படி, கேம் படி நீங்க செய்யறது சரி. ஆனா நான் அதான் சொல்றேன், உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க அந்த பொண்ணை கார்னர் பண்ணல இருந்து உங்களை அந்த பொண்ணு பேசுறதே உங்களுக்கு பிடிக்கல, நீ எப்படி எனக்கு ஈக்குவலா நீ வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கு. அதான் அமுதா சொல்லிருக்காங்க, நீங்க சொன்னது கரெக்ட். ஒரு ஹூக் ஜம்ப் பண்ணி ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டுட்டு பண்ண முடியல, ஆனா அப்படியே அழகா இன்சர்ட் பண்றாரு அவரு டாஸ்க். அதுதான் சொல்றேன். ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். அதனாலதான் மஞ்சள் கிட்ட இருந்து பேட்ச் வாங்கிட்டு அதுதான் நான் சொன்னேன். எனக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை இருக்குங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு பிரேக்கப் இருக்கு, ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா எங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். கண்டிப்பா. தட்ஸ் ஆல். அதுதான் மேட்ரு. ஓவரா ஜாக்கி சின்ன ட்ரிகர் பாயிண்ட் தான். வெயிலா இருக்கு, வேர்க்குது அப்படின்றப்ப நம்ம அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு பதில் இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, -8 புரியுது, -2 அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுதான் ட்ரிகர் பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இல்லையா? ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே, முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, பவித்ராவுக்கும் விஷாலுக்கும் ஃபைட் வரும். ஓகே. காலிஃப்ளவர்ல பூ எடுத்துன்னு வந்து வச்சு அவங்களுக்கு பொக்கே கொடுப்பாரு. குப்பையில போட்டுருவாங்களா அதானே? ஆமா, அது க்ளோஸ் போற காமிப்பாங்க. ஆமா, எத்தனை போய் குப்பையில போட்டாங்கன்றத காட்டுவாங்க. இவர் வந்து கொடுத்துட்டா வாங்கிட்டாங்கன்னு வரு. அதேதான், பாட்டு வேற பாட சொல்லி டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னும் இதய முரளியாவே இருக்காரு மேடம். அது எனக்கு அதுதான் வருத்தம். நம்ம வந்து சரி விடுங்க. அதுல வேற ஹைட்டா இருக்கிறவங்க அப்படின்னு பவித்ரா வந்து சொல்லியிருப்பாங்களா, அது வேற பார்த்து வந்திருக்காரு எப்படி ஆள் பிடிக்கும் அப்படின்றதுக்கு. இவர் உடனே இவரை வந்து கற்பனை உருவமா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களா. சரி, வாழ்ந்து கொடுமை. அதேதான் பவித்ரா யாரையோ ஹைட்டா இருக்கிறவங்களை கனெக்ட் பண்ணி அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. இவரை நினைச்சு பேசிட்டு இருந்தேன். என்ன பண்றது, அவராவே நினைச்சு அவரா பேசிக்கிட்டோம். விடுங்க ஜாக்கி. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி சாச்சனா வந்து என்ட்ரி, அந்த ஜெஃப்ரியோட என்ட்ரி டாஸ்க் இல்லாத பத்தி பேசுவாங்க. அப்பதான் இந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம வீடு இங்க, திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கேயே நம்ம இப்படி எல்லாம் வந்து எனக்கு இன்னைக்கு இதுதான் வேணும், இதை நான் சாப்பிட மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டோம். என்ன இருக்கோ சரி. இப்ப கணவர் வந்து சமைக்கிறாரு சாம்பார் அப்படின்னா, போதும்பா சாம்பார் சாதம் கொடு போதும், அவ்வளவுதான். பிரியாணி நாங்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டோம் அதுல. ஆக்சுவலி நீ வைமா எதா இருந்தாலும் நான் பேர் வச்சுக்கிறேன்ட்டு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்டு என்ன அது ஒரு பெரிய கம்பசுத்திரம் அப்படின்னு. சரி ஜாக்கி, நீங்களே இனிமே ஃபுல்லாவே இது பண்ணுங்க. எங்க எல்லா பாத்திரமும் இருக்கு, எல்லா எங்க பொருள் இருக்குன்னு தெரியும்ல, அப்படியே தலையில கட்டிட்டுங்க பண்ணிடுங்க. ஓகேவா? வந்துட வேண்டியது அங்க இருந்து. ஏதாவது எத்தனை வருஷம், 20 வருஷம் ஒருத்தவங்க கையால சாப்பிட்டுட்டு பேர் வச்சுக்கோமான்னு நாங்க சொல்லிட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? எங்க வனிதாத்தை இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. அந்த திமுறல ஆடுங்க சரியா? சரி, இப்ப வந்து என்ன அப்படின்னா, அடுத்து அந்த சண்டை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் முடியும். உண்மையிலே அப்படியே இரிட்டேட் ஆகி தான் திரும்புவாங்க. யாரு? நம்ம இவங்க அன்ஷிதா. இன்னும் உனக்கு நான் ஒரு சாம்பாரும் இது பண்ணுவேன், அப்படி அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் சாச்சனா அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தொலைக்கினாராங்களாம் தீபக். இவரு காலையில பண்ணிட்டேன், மதியம் இவரு அத போய் தீபக் கிட்ட சொல்லுறது தானே. சிவா தீபக்கை பொறுத்த வரைக்கும் நேர்ல பாக்குறப்ப அவர் எப்படி பேசுறாருன்னு நமக்கு தெரியல. அது வேற காட்டல, லைவ்ல தான் வந்து யாராவது பார்த்தா சொல்லி இருக்கணும். சொல்லுங்க. அதுக்கு ஒரு சண்டை போடுறாராம் தீபக்.
டர 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 டரன்னு அப்படியே ஏறுதான் அவருக்கு. அங்கே ஏறுனா சண்டை போட வேண்டியதானே. இங்க வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு சிவா, அவர் பாத்திரம் தள்ளிக்கிட்டாரு, அதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும்லாம் சொல்றாரு தீபக், இது நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு அவரு அப்படின்றத ரஞ்சித் சொல்லுவாரு. எல்லாரும் பேசி ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்கப்பா, மக்கள் பார்த்துன்னு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க, ரஞ்சித் வீட்லயே தான் இருக்காரு. ஆனா அது என்னத்தான் மக்கள் பாக்குறாங்கன்னு தெரியல. சத்யா ஒரு பாட்டு வீட்டுல இருந்து தான் இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க எல்லாம் இதுலயே இல்லன்னு நினைக்கிறேன், இதுலயே கிடையாது, நாமினேஷன்ல இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சது பாருங்க. சோ இதன் பிறகு பவித்ரா ஹாப்பியா இருக்காங்க. அந்த கதை சொல்லிட்டீங்கல்ல நீங்களே, என்ன அது எழுதி வர வச்சிருந்தேன். இந்த இடத்துல ஜாக்கி, ராணவ், விஷால், ரயன் படுத்திருப்பாங்க. விஷால் தூங்கிடுவார். ஒரு கேப்டனா மஞ்சரி வந்து கேள்வி கேட்பாங்க, யாரு தூங்குனாங்க? விஷால் நீங்க தானே தூங்குனீங்க, சொல்லுங்க. இதுக்கு ரயன் பண்ற விஷயம் பண்ற விஷயங்கள் இருக்கும் பாருங்க. உண்மையிலேயே நமக்கு ஒரு நம்மளும் ஒரு பொசிஷன்ல இருந்திருப்போம் ஆபீஸ்ல, நம்ம வந்து கேவலமான பேச்சு தான் இன்னைக்கு விஷால் பண்ணுது. விஷால் தூங்கிட்டாப்ல, நான் தான் பண்ணேன், டாஸ்க் பண்ணணுமா இல்லையா? பவித்ரான்னு சொல்லி ராணுவ கூட உன் பேரை வந்து அருண் சொல்லும்போது ராணுவ சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருது. அப்ப பவித்ரா பேர் என்ன? அவங்க மட்டும் நான் தவுட்டுக்கா பெத்து போட்டாங்க அவங்க பேரை சொல்லாதுன்னா பவித்ரான்னு உனக்கு ஒரு ஆள் இருக்காங்களாம். அதாவது நீங்க உங்க விமர்சனங்களை வைக்கும் போதே உங்க மேல வர்ற விமர்சனத்தில் நீங்க தாங்குற சக்தி இருக்கணும் உங்களுக்கு. வெரி சிம்பிள். ஆக நான் என்ன யாருமே பேசக்கூடாது, நீங்க எல்லாமே பேசுங்க அப்படின்றதுல எந்த வகையில நியாயம்ன்றதான் என்னுடைய கேள்வியே. ஓகே ரைட். ஸோ அப்போ 3 பேர் என்ன தூங்கின, அதில் வந்து அவன் அப்பயே வந்து கண்ண காமிப்பான் அப்படின்னு ராணுவ ராயன் வந்து கண்ண காமிப்பான். இந்த பொண்ணு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அதை சொல்கிறேன், நீதி நேர்மை அந்த மாதிரியே போகிறதுனால நிறைய மொக்கம் வாங்குது. அது மதிக்க மாட்டாங்க அந்த பொண்ணை. ஒரு பொண்ணு ஒரு அது வந்து தீபக்ல இருந்து எல்லாருக்குமே அந்த அலட்சியம் இருக்கும். சாயங்காலம் அந்த பொண்ணு கார்னர் பண்ணி அந்த பொண்ணு என்ன விடுங்கடா சாமி, ஏன்னா இங்க சாச்சர மாதிரியான ஒரு முதல் குற்றாலும் கூட இருக்கும்போது என்ன விட்டுட்டு தூக்கி போவீங்கடா அப்படின்ற மாதிரி போட்டு மதிக்கவே கூடாதுங்க. பாத்ரூம் வருது எனக்கு வயிறு வலிக்குதுன்னு அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஃப்ராக் பண்ணுங்கன்னும் பொழுதும் பிரச்சனை பண்ணுவாரு. இது அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இதெல்லாம் பண்ணாதனாலதான் அதான் இப்ப யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்களா, கையை கட்டி வச்சுட்டா போதும் மக்கள் கை தட்டுறாங்க நினைச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு அநியாயமா பண்ணாங்க ஜாக்கி. 2 பேருமே பண்ணாங்க, 3 பேருமே பண்ணாங்க. 3 பேர்ல வந்து அவன் ராயன் கிடையாது, 2 பேரும் வந்து அவ்வளவு இதா பண்ணாங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. விஷால் வந்து கொஞ்சம் இது வந்து நான் வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர மாதிரி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு டாஸ்க்ல வந்து யார் தூங்கினா டாஸ்க் கொடுக்கணுன்றது கூட வந்து தீபக் வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. அதாவது பக்கத்துல கொடுப்பீங்களா, லெஃப்ட்ல கொடுப்பீங்களா, ரைட்ல கொடுப்பீங்களா, என்ன அதாவது நீங்க அவ்வளவு வேலை வாங்கியிருக்கீங்க. இப்ப எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நான் சமைக்க வந்திருக்கேன்? நிறைய வேலை அவங்க பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நாம வந்து ஒரு இடத்துல நான் வெளியில போனோம், நிறைய சுத்தணும், நானும் வேலை நிறைய ஓடிட்டு இருந்தேன். அப்ப நான் செய்யல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் வீட்டுல தான் இருக்கேன், நிறைய நேரத்தில் எனக்கு வந்து டைம் கிடைக்குது. அப்ப அந்த வேலையை நம்ம செஞ்சா என்ன, நம்ம வீடு தானே, நம்மளுக்கு அவங்க ஓடினாங்களா அப்படின்றதுதான் இங்க விஷயம். நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நான் அவ்வளவு யோகியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நீ யோகியம் இல்லையன்றதுக்கே வந்து மற்ற பேர்லாம் அதை வந்து மறைக்கிறப்ப நான் வெளிப்படையாவே சொல்லிக்கோ, ஆமா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இப்ப தொடர்ந்து அந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருந்தது காரணமே என்ன, இதன் மூலமா யாருக்காவது ஒரு விஷயங்கள் போகும் அப்படின்னு. உதாரணத்துக்கு பேரண்டிங் டிப்ஸ்ல இருந்து நான் வந்து சிவான்னு ஒரு பொண்ணு, அது காலையில அந்த பொண்ணு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, மெசேஜ் அனுப்பிச்சிருந்து, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க பண்ணி நான் வந்து அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை வளர்க்கறதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க சொல்றது வந்து இங்க வந்து இதை தவிர்த்து நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு போனா வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க, அதாவது ஆஸ் 50க்கு அப்புறம் வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம கூட வந்து பேசணுன்றதான் எல்லா பொம்பளுடைய ஆசை, அந்த ஒரு டைம் கொடுக்கணுன்றது. இங்க என்ன பிரச்சனைன்னா, இந்தியாவிலையும் சரி நிறைய பிரச்சனை, தாலி கட்டிட்டா அவ எங்கேயும் போக மாட்டா, சமூகத்துக்கு பயந்து அவன் நம்ம கூட தான் வாழ்ந்தாகணும். அப்படியே ஒரு முடிவை வந்து அவள் எடுக்கணும்னாலும் கூட பிள்ளைங்களுக்காக வாழணும், அவளை வந்து திரும்ப அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த தைரியத்துல தான் எல்லா ஆண்களுமே வந்து எல்லா ஆட்டமும் போடுறது. அதாவது எங்கேயும் போக முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது இப்ப நான்லாம் இல்லையா, என்னெல்லாம் மாமா மதிச்சுட்டா போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது ஒரு சக மனுஷன் ஒரு 10 நிமிஷம் அவங்க என் கூட பேசுன்றது தான். நான் சொல்றது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அது வந்து நடிக்கவாவது செய்யுங்கன்னு நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு ரொமான்ஸே வரலாம் கூட, ஏன்னா ஓட்டின வண்டின்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம்
அந்த ஃபீல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆனா பேசலாம், அவங்க கேட்கறது வந்து பேசுந்தான். நீங்க வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றது, இது என்ன உதாரணம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒன்றும் அப்படியே உங்களுடைய உடல் இதெல்லாம் வந்து காமிக்கணும் அவசியம் இல்லை. 10 நிமிஷம் உட்காந்து பேசுறதும், ஒரு டீ டைம், ஒரு காஃபி டைம். அதான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன், நான் சிமிகிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ சொன்னேன் நான், ஒரு காஃபி டைமுக்கு வந்து நான் வந்து ஒய்ஃப் வந்து கூட்டு போவேன், வீட்டில் போடாம ஏன் வெளியில கூட்டு போறேன்னா அந்த டைம்ல வந்து நிறைய பேசிதான் ஆகணும். அது வந்து இங்க எல்லாருக்குமே குறையிறது இங்க பெரிய பிரச்சனையாவே இருக்கு அப்படின்றதுதான். எஸ், சொல்லுங்க. இதுல இன்னொரு கமெண்ட் தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கேப் விஷயத்தை இவளும் கேட்டிருந்தாங்க, பிரியா அவர்களும் கேட்டிருந்தாங்க, அந்த இன்இக்வாலிட்டி, அந்த கேப் அப்படிங்கறதையும். அதே போல எல்லாருமே சாச்சனா ஃபாதருக்காக பயப்படுறாங்க, சாச்சனாவுக்காக யாரும் பயப்படல. இதுதான் வந்து போன சீசன்ல வந்து மாயாவுக்காக வந்து அவர் எதுவுமே கேட்கலன்றதுதான் பிரச்சனையாவே வந்தது. மாயாவும் பூர்ணிமாவும் ஆடின ஆட்டம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது செய்யக்கூடாதுன்னா இங்க வந்தா சாக்லேட் கொடுத்து அனுப்புற ஹோஸ்ட் வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இது அவருக்கு பெரிய டவுன்ஃபாலுங்க. முத்துக்கு மட்டும் இல்லைங்க, விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய டவுன்ஃபால். நீங்க நீதிபதி ஸ்தானத்துல இருக்கிறீங்க, நீங்க அதை வந்து ஜஸ்ட் தான் எடுத்துக்கிற விளையாட்டு இது கிடையாது. ஆனாப்பட்ட கமல் முதலாக கமலுடைய பர்த்டேவுக்கு அவருடைய போஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கமெண்ட்லாம் நான் பார்த்தே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து கமல் பிறந்தநாளுக்கு வேட்டையாட விளையாடுறது நம்ம வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டை நம்ம நிறைய எழுதுறோம். அவருடைய திறமைகள், இதை தவிர்த்து அவருடைய திறமைகள் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசுறோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அவர் வந்து வச்சு செஞ்சாங்க. அது வந்து கமலுக்கே நிகழ்ந்தது. இவரெல்லாம் வந்து இப்பதான் என்ன சொல்ற 50 படம் தான் முடிச்சிருக்கிறாரு. அவரோட நிலைமை நினைக்கும் போதுதான் அப்ப இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. இதை மாத்துறது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது தெரியல, எனக்கு புரியல. ஓகே, ஸோ இது 45 நிமிடங்கள் ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துல 50 முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏஆர் விஷயத்தை பத்தி பேசிட்டீங்க. அருண், நசீம், பாலா, மகத்து, வனிதா, தாமரை, தாத்தா, முத்து எல்லாமே அல்டிமேட்ல போகணும், என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். எல்லாம் அல்டிமேட்ல எல்லாம் இந்த குரூப் மட்டுமே ஒன்னா இருக்கணும்ட்டு அவங்கதான் போட்டிருக்காங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ண சொல்லி இலங்கேஜ் அவர்கள் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. இந்திய நேரமான மணி 3:30 மணிக்கு வந்து ஒரு 329 பேர் வந்து இதை வாட்ச் பண்றதுன்றது எங்களுக்கான மரியாதை. ஸோ எல்லாரும் கமெண்ட்டையும் நீங்க படிக்க முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சில கமெண்ட்டுகளை அதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி நிறைய பேசிட்டு தான் இருக்கிறோம். அதேதான், ஸோ அதை புரிஞ்சுக்காங்க. ராஜபாண்டியன் தான் கரெக்டா போட்டிருந்தாரு, சப்பாத்தி டு அடுத்த ஒரு சான்ஸ் வரை வந்து சாச்சனா வந்து பறிச்சுக்கிறாங்க, அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி. அதேதான், உண்மைதான். மோகன் சொல்றாரு சாச்சனா வந்து ஃபாலோ வந்து முத்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆமாமா, ஷீ இஸ் டார்கெட்டிங் மஞ்சரி பிகாஸ் ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை முத்து. ஏன்னா முத்து தான் வந்து ஏற்றி விடுறது, வெளியில உட்காந்து பேசுறது, சாப்பாடை ஊட்டி விட்டு ஏற்றி விடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்க. அதுதான் இந்த பக்கம் வந்து இந்த ஏன் இன்னமும் வரதட்சணை கொடுமையும் பெண்கள் வந்து இன்னமும் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பெண்கள் அணி தான் வந்து ஒரு உதாரணம். அதாவது அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாம நம்மள மாதிரி அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுறாளே, நம்மள மாதிரி அவளுக்கு அந்த பீரியட்ஸ் இருக்குமே, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குமே அப்படிலாம் யாரும் அதை யோசிக்கிறது இல்லை. தனக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ அடிமன்றத இவங்களும் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனையே போகல. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வந்து அந்த லேடிஸ் டீம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றதுதான் கேவலமான மட்டமான ஆண்கள் அணின்னு சொல்ற அதே பதம் வந்து பெண்களுக்கும் பொருந்தும் நான் சொல்றேன். ஏன்னா என்னைக்கு ஒரு பேட்ச் அதுவும் வந்த முத நாளே போய் ஒரு திறமையுமே இல்லாம ஒரு திறமையும், அதாவது எங்கேயாவது ஒரு திறமை வச்சுக்கிட்டு மட்டும் நான் எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்றது கிடையாது. அதாவது சரி சொல்லுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஜாக்கி. சொல்லுங்க, ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்தானே அது வேலிட். நீங்க கொடுத்த உடனேவே முன்னாடி நடந்த விஷயத்த வச்சு அந்த பேட்சை நீங்க எப்படி எடுக்கலாம். இப்பதான் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் மஞ்சரியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மஞ்சரியை விட்டுருங்க, அவங்க கொஞ்சம் வந்து நியாயம் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப இதே நாமளா இருந்தா என்ன சொல்லிட்டு போனேன், பேட்ச் இப்பதானே வந்தது, இதுக்கு அப்புறத்துல இருந்து ஏதாவது தப்புனா பேட்ச் போடுங்க. அத வந்து அங்க நிறைய பேர் அதை ஏதோ பாவம் பார்த்து விட்டுறாங்க. நான் அனுபவிச்சிருக்கேன் ஜாக்கி, பர்சனலி அஃபெக்டட் பர்சன். நீங்க எங்கிட்டயே சொல்றீங்க, ஓ பப்ளிக் சொல்றீங்களா? சார் சார் லைவ்ல இருக்குமா? பப்ளிக் சொல்றீங்க, லைவ்ல இருக்குமான்னு மறந்துட்டேன் ஜாக்கி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நாளைக்கு இந்த இடத்த மட்டும் கிளிப் பண்ணி நிறைய பேர் அனுப்புவாங்க ஜாக்கி, நானும் அனுபவிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல அதுதான், அப்ப ஒரு பேட்ச் எப்போ வேலிடுங்கிறது இருக்குல்ல, இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் அது டாஸ்காவே வருது. நீங்க இதுக்கப்புறம் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் வச்சுதான் உங்களுக்கு கொடுக்கணுமே. இதுல எனக்கு செம சிரிப்பு கமெண்ட்ல நான் ஒரு இடத்துல பார்த்திருந்தேன், அவர் முத்து
அருணுக்காக பேசினாரு அதே சண்டை, நான் ராணுவுக்காக பேசுறேன் உடனே யாருக்காக இல்ல. இந்த இடத்துல ஜாக்லினும் சௌந்தர்யம் பேசுனாங்களே அது மாதிரி பௌத்ரா பேசுறாங்க. அந்த பார்வையை ஏன் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து சொல்றாப்ல, அந்த பையன் வந்து சொல்றாப்ல, நீங்கெல்லாம் இதுல எல்லாம் மெத்த படிச்ச மேதாவே இப்ப ஆண்கள் இன்னைக்கு வேற அது அந்த அங்க இருந்தா எதுவும் வந்து சொல்றதெல்லாம் கிடையாதாம்மா, அதெல்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான், இங்கேயே எதுவுமே கேட்க மாட்டேதுங்க அப்படின்றதுனால விட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. உமா அவர்கள் வந்து எல்லா ரிவ்யூமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அன்பயஸ்டா இருக்கிறது உங்க ரிவ்யூ தான், உங்களது மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. இப்பயும் சொல்றேன், எங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு சரியா இருந்தா மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் அதை டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்றது அதுதான். ஓகேவா. அண்ட் சித்ரா அவர்கள், சுகுணா, ரத்னம், சசிகரன் இவங்கலாம் வந்திருக்காங்க. சோ பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் த சேம் ட்ரெண்ட் பிபி இஸ் டூயிங், பிரிங்கிங் வைல்ட் கார்டு அண்ட் கெட்டிங் தம் எலிமினேட்டட் ஃபாலோயிங் வீக்ஸ்ல. இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தென் விஜய் டிவி ஸ்டார்ஸ் வந்து ஃபைனலுக்கு போயிடுவாங்க. தருண் விக்னேஷ் வந்து நோ ஜாக்கி, தட்ஸ் நாட் ட்ரூ ஸ்பெசிபிக். முத்து, சாச்சனா அண்ட் மஞ்சரி, தி கிளவர்னஸ் ஆஃப் முத்து இஸ் ஹி மேட் மஞ்சரி ஹர்செல்ஃப். அதுதான் மஞ்சரியே அவங்கள நம்ம நீங்க ஃபர்ஸ்டே சொன்னேன் ஆர்டிகுலேட் பண்ணி அவங்களையே அவங்க வந்து ஒத்துக்க வச்சு அது பண்ணாரு அவரு. அதுதான் அத முன்னாடியே சொன்னீங்க. சூப்பர் பிஸி அட் ஒர்க்கா தருண் விக்னேஷ். அமுதா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா சொன்னீங்க ஜாக்கி. BB4 வந்து மேரேஜ் என் ஹஸ்பண்ட் மல மோடுல தான் இருந்தாரு. பட் இப்ப ஆஃப்டர் 10 years ஆஃப் மேரேஜ் நாட் ஈவன் ஸ்பெண்டிங் 10 minutes ஆஃப் டைம் டேட் டு சாட். இததான் வந்து எல்லாருமே கேக்குறது. இப்ப உதாரணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரப்போஸ், நிறைய கிஃப்ட் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அது இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டா, நான் அப்போ உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அதையும் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க, அப்ப நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், இப்ப எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போதுதான் இப்பதான் நீங்க வந்து இன்னும் நிறைய வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்க கூட இருக்கிறாங்கன்னும் போது அந்த இம்ப்ரெஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கணும்ன்றதான் எல்லா பெண்களுடைய வேண்டுகோளும் கூட. அதுதான் மேட்டர். பிரகாஷ் சத்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு, அருண் வந்து முத்துவை கூப்பிட்டா நான் மார்க் பண்ற மாதிரி பண்ணனான்னு கேட்டதுக்கு, ஆமா நீ மார்க் பண்ண மாதிரிதான் பண்ணன்னு சொல்லிட்டாரு. உடனே தீபக் வந்து எவ்வளவு நாள் நீங்க ஃப்ரெண்டுன்னு கேட்டாரு. உடனே பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து முத்துக்குள்ள ஃபைட்டு. முத்து கேக்குறாருங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முத்துவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். இங்கேயும் போய் பேசுவாரு, பாய்ஸ் கிட்டயும் போய் பேசுவாரு. இது நீ தப்பு பண்ணிட்ட. ஏன்னா வந்து அவர் மக்கள் கிட்ட வந்து கரெக்டா இருக்காராம். புரியுதா? ரொம்ப கரெக்ட் அப்படின்றது நீ மார்க் பண்ண மாதிரி தான் பேசுனேன்னு சொன்னா அப்ப ஏன் அங்க வாய மூடிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க எப்படி அந்த பேட்ஜ் எடுத்திருக்கலாம்? கரெக்ட்டுங்களா? மார்க் பண்ண மாதிரி தான் பேசின அருண் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க பேட்ஜ் அங்க எடுத்துருக்கவே கூடாது இல்லையா? மார்க் பண்ண மாதிரி நீங்க பேசின அப்படின்னா மார்க் பண்ணா அவங்க எப்படியா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ட்ரிகர் ஆவாங்க. அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிதான் நீங்க பேட்ஜ் எடுத்தீங்க. பேஷண்டா எப்படி பேச முடியும்? ஒருத்தவங்க என்ன டோன்ல பேசுறாங்களோ அந்த டோன்ல தான் திருப்பி கொடுக்க முடியும். நீங்க மார்க் பண்ணிட்டே இருப்பீங்க, கையை கட்டி சொல்லுங்க அப்படின்னு அப்ப கேட்டே இருப்பாங்களா எல்லாரும்? அந்த விஷயம் அது அந்த இடத்துல வந்து அவங்க சாரி கேட்டாங்கன்றதுனாலயும் இது கருத்து வந்து கரெக்ட்ன்றதுனாலே அவங்க அதை ஒத்துக்குவாங்க. முத்து சொன்னதுனாலயும் முத்து சொல்றது வந்து கரெக்டா போகும். ஏன்னா முத்துக்கு வந்து ஆதரவு இருக்குன்னு அவங்களுக்கு வெளியே நல்லாவே தெரியும். இங்க நம்ம வந்து எதிர்த்து நம்ம வந்து கெட்ட பேர் ஆயிட போகுதுன்றதையும் மைண்ட்ல ஓடிட்டு தான் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா நிறைய இடத்துல அவங்க வந்து தான் கருத்து வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு இங்க மரியாதை இல்லை அப்படின்றதுதான் இங்க மேட்ரு. ஓகே, புரியுது. சோ சாங்காக வந்து ஒரு 5 pounds சிவி போட்டிருக்கா. சாங் பண்ணல இருக்காங்க. எஸ், தேங்க்யூ டி. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த ஸ்டிக்கர் போறால அதுக்கு தனியாக பணம் கட்டணுமா? இந்த யூடியூப் காரங்க பண்ற வேலை அது. அந்த ஸ்டிக்கரை வந்து சைடில் ஒரு பொம்மை ஆடுதுல்ல, அதுக்கு தனியாக பணம் கட்டணுமா? நீங்க ஒரு பணத்தை போட்டு அதுக்கு ஏதாவது நீங்க வந்து வேர்டிங் விட்டா பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. காசே வேஸ்ட் பண்ற, நீங்களே ஆடுறீங்களா? அவ்வளவுதானே. நான் ஆடி காமிச்சிட்டோமா? காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அது இல்ல அது எவ்வளவு பெரிய இது பாருங்க. நான் உங்களுக்கு ஜோக்காக சொன்னேன், பட் அதெல்லாம் எவ்வளவு பெரிய டாக்டிஸ் பாருங்க உனக்கு. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரிக்கு வந்து முத்து லைவ்ல சப்போர்ட் பண்ணாரு. நான் அதை தான் சொல்றேன். முத்து மஞ்சரிக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு, மஞ்சரி கிட்டே இருந்தே பேட்ச் எடுப்பாரு. மஞ்சரி தப்புங்கிறத அருண் கிட்டயும் சொல்லுவாரு. அதேதான் அருண் தப்புங்கிறத வந்து அருண் கிட்டயும் சொல்லுவாரு. பட் அந்த காரணத்துக்காக தான் மஞ்சரி பேட்ச் எடுப்பாரு. இது ரெண்டு விதமா. ஒண்ணு, அந்த பொண்ணை வந்து அங்க அடிச்சாச்சு, மஞ்சரி பேட்ச் எடுத்து மஞ்சரியுடைய நிலகுல வச்சாச்சு. காலையில வந்து நீ வந்து யாரை கேட்டு நீங்க அந்த டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு நிலகுல வச்சாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அருண் கிட்ட நல்ல பேர். ஏன்னா அருணுக்காக பறிஞ்சு பேசியாச்சு. அருணை வந்து நீங்க வந்து
வந்து மார்க் பண்ணீங்க, அதனால நான் இதை எடுக்கிறேன். அருணுக்கு வந்து ஜூஜூன்னு நம்மளுக்காக பேசுறாங்க அப்படின்ட்டு அங்கேயாச்சு. பொதுமக்களை பொறுத்தவரை இது சூப்பர் கேம். அவர் வந்து கேம் விளையாட வந்திருக்காரு. பந்த பாசங்கள்லாம் துறந்து முற்றும் துறந்த ஞானியா வந்து அவர் வந்து கேம் விளையாட வந்திருக்காரு. அவர் சரியா விளையாடுறாரு அப்படி அதை கேம் படி பார்த்தா. ஓகே, இதுதான் மேட்ரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி வானின் நீளம் தேர்ந்து போகுமே முன் கோபக்குயிலே. ஏதோ முன் கோபம் தான் அது, உன் கோப குயிலே இல்ல, அவளுக்கு முன் கோபம் ஜாஸ்திங்கிறது அந்த இடத்துல வார்த்தை. நீங்க வந்து அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பாடுனீங்க. கடைசி எனக்கு வந்து ஒரு 1 2 3 4 5 6 முத்தாஸ் கொடுத்து லவ் யூ சொல்லியிருக்கா சிமி. அவ வந்து பிரித்தாலும் சுவிட்ச் பண்றா, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். கண்டிப்பா நடக்கும். கஷ்டப்பட்டு பாடி டிங் டிங்லாம் ஆடுது ஸ்டிக்கர். ஆனா எனக்கு பாருங்க உங்களுக்கு கண்களை திறந்து காலங்கள் மறந்து கடைசியில் வானத்தை பார்த்து கொள்வேன், மண்டியிட்டு அமர்ந்து மன்னகம் குனிந்து கடைசியில் பூமிக்கு முத்தம் வைப்பேன், உன் மார்பினில் விழுந்து மைவிழி கசிந்து நீ மட்டும் வாழ தொழுகை செய்வேன். ஸோ செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ட்டை இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். கரெக்ட், ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க QR கோட், அதுவும் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் QR கோட் இருக்குது. இந்தியன் அண்டு யூஎஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, யூகே அக்கௌண்ட்ஸ் இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ரெண்டாவது பாகத்தில் இன்னும் நிறைய பேசும். ரெண்டாவது பாகம் சந்திப்போம். அதோட நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.